டாப்ஸா, அதாவது தமிழ்நாடு பிளைண்ட் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் அப்படின்றது வந்து 2018ல நாங்கள் இப்போ சக்தியில் ஏற்கனவே சரணராமன் அப்படின்ற கோச்சர் எப்படி அவர் வந்து நார்மல் அவர் அங்கே மதுரையில் வேலை பார்த்துக்கிட்டு ஐஏபிக்கு வந்து நிறைய தடவை ட்ரைனிங் வந்திருப்பான். அவங்க வந்து அவங்க ஸ்கூல்ல இருந்து ஸ்கூல் பேர் எனக்கு கரெக்டாக என்எஸ்எஸ் ஞாபகத்துக்கு வரல. கூப்பிட்டாங்க. என்எஸ்எஸ் என்எஸ்எஸ் காண்டி கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு வருவாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து நம்ம பிளைண்ட வச்சது அது மூலமா இந்த மாதிரி டெல்லி மற்ற அதர் ஸ்டேட்டுக்கு அத்லட்டிக்ஸ் மற்ற ஏதாவது கூப்பிட்டுருந்தாங்கன்னா அவங்க தான் கூட்டிட்டு போவாங்க. ஸோ அது மூலமா அவங்களை வந்து எங்களுக்கு ட்ரைனிங் பண்ணியிருந்தாங்க. இப்படிதான் அவர் வந்து அவங்களுடைய அறிமுகம் வந்து எங்களுக்கு கிடைச்சது, ஒரு பிளைண்ட் பசங்களுக்கு கிடைச்சது. ஸோ வெங்கலமூர்த்தியும் சரவணராமனும் சார் அந்த சார் 2 பேருமே சேர்ந்து இந்த மாதிரி நம்ம பசங்களுக்காக ஒரு அசோசியேஷனை உருவாக்கலாம் அப்படின்னு 2 பேரும் பிளான் பண்ணாங்க. பிளான் பண்ணி அதுக்கப்புறம் எங்க எல்லாத்தையுமே கேட்டாங்க. ஓகே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி 2018 பேசி, அப்பவே நம்ம தான் பேசிட்டு அப்படியே விட்டுட்டோம்னா மறந்துடும்ல. அப்படியே பேசின உடனே டக்குன்னு எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சோம். தமிழ்நாடு பிளைண்ட் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் அப்படின்றத 2018 நாங்கள் வந்து பதிய ஆரம்பிச்சிட்டோம். இது எதுக்காண்டி கொண்டு வந்தோம் அப்படின்னா, ஒன்று நம்ம தமிழ்நாட்டில் அவரே சரணா சாரை பொறுத்தளவு நிறைய சொல்லுவார். நம்ம பிளைண்டை பொறுத்தளவு எல்லாருக்கும் நிறைய அந்த அத்லட்டிக்ஸை பொறுத்தளவும் சரி, எல்லா விளையாட்டுலையுமே நிறைய ஆர்வம், ஈடுபாடு, திறமைகள் நிறைய இருக்குது. அதை வெளியில கொண்டு வரணும், இதுக்காண்டி முதல்ல பதிவோம் அப்படின்னு அவரு சொன்னாரு. இந்த திறமை ஊக்குவிக்கணும் அப்படின்ற காண்டி நாங்கள் வந்து கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் அதுல நாங்கள் வேலை வாய்ப்பும் வேணும். ஏன்னா நார்மலுக்கு எல்லாமே கிடைச்சிக்கிட்டு இருக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால. நார்மலை பொறுத்தளவு சரி, மற்ற மாற்றுத்திறனாளிகள் எல்லாருக்குமே கிடைச்சிக்கிட்டு இருக்கு. நம்ம பாறை மாற்றுத்திறனாளிகளுக்கு பெருசா எந்த ஒரு வாய்ப்புகளும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றத ஒரு குறிக்கோளை கொண்டு இந்த நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்னு வயலாலையும் அதே எழுதிட்டோம். இதுதான் வேணும் சார் அப்படின்றத நம்ம பேசி அதை எழுதிட்டோம், எழுதி கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நடத்தவும் ஆரம்பிச்சோம். ஒரு ஸ்டேட் மீட், கபடி வந்து 2 தடவை ஸ்டேட் மீட் நடத்தியிருக்கிறோம். அப்புறம் கொரோனா டயத்துல என்ன சும்மா இருக்கிறோம் அப்படின்னு எல்லாருக்கும் யோகா காம்படிஷன் வைக்கலாம், எல்லாரும் யோகா எடுத்து செஞ்சு வீடியோ எடுத்து அனுப்புங்க. அதெல்லாம் நம்ம பிரகதீஷ் தான் கடந்திருந்தாரு. செஞ்சு வீடியோ அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கும் நாங்கள் கேஷ் ப்ரைஸ் இந்த மாதிரி கொடுத்துருந்தோம். அப்புறம் ஃபுட்பால் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். நம்ம சக்தியில் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, ஃபுட்பால் வந்து கீழே சவுண்டு கேட்கும் அப்படின்றது. அந்த கோச்சிங் கேம்புமே நம்ம நடத்தியிருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ சரி, இதுக்கு முன்னாடி நடந்த அத்லட்டிக்ஸ் மீட் இருந்தாலும் சரி, அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 அத்லட்டிக்ஸ் மீட், 20, 21, 22, 23 இந்த 4 அத்லட்டிக்ஸ் மீட்டுக்குமே நம்ம அசோசியேஷன் சார்பா பசங்க தான் அடைக்கிருக்கோம். அதுக்கப்புறம் ஜூடோ ட்ரைனிங்கும் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம், கேம்பும் நடத்தியிருந்தோம். தியாகராஜா காலேஜில் நடந்தது, இதையும் நம்ம வந்து நடத்தி வச்சிருக்கோம். இப்போ இது வரைக்கும் நடந்ததுலேயே இந்த வட்டம் ஒரு 9 பேர் போயிட்டு அதிகமான மெடல் அடிச்சு வந்தது எங்களுக்கு ரொம்பவே பெருமையாக இருந்தது. தப்சா பொறுத்து சரி, ஓகே, ஆரம்பிச்சதுக்கான ஒரு இப்போதான் படி நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு. அது வந்து நம்ம வீரர்கள் தான் கண்டிப்பாக வாழ்த்துக்கள், பாராட்டுகள். இப்படிதான் சங்கம் வந்து செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி வேலைவாய்ப்பு, மற்ற உதவித்தொகையாக இருக்கட்டும், மற்ற எதுவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இப்போதான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். கவர்மெண்ட் சைட்ல இருந்து கேட்டுக்கிட்டு வரோம். அதே மாதிரி இந்த நம்மளை பொறுத்தளவு ஃபண்டுன்றது ரொம்பவே கஷ்டம் நம்ம பிளைண்டை பொறுத்தளவு. அது வந்து என்னன்னா, அங்கே தெரிஞ்சவங்க இல்லை வேலை பார்க்குறவங்க எல்லாருமே நாங்கள்லாம் வேலை பார்க்க ஆரம்பிச்சோம். அதே மாதிரி தெரிஞ்சவங்கள்ட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக காசு கலெக்ட் பண்ணி இந்த வட்டம் வந்து மதுரை, திருப்பத்தூர்ல இருக்க டிஎஸ்பி சார், இவங்க 2 பேரும் தான் எங்களுக்கு ஃபண்டு கொடுத்து இந்த மாதிரி பசங்க போறாங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். அப்புறம் அவங்க ஸ்பான்சர் பண்ணுறது கிட்டத்தட்ட மொத்தமாக சேர்த்து ஒரு 1 lakh வந்திருக்கும். 2 பேரும் சேர்த்து நாங்கள் இந்த ப்ராக்டிஸ் நடத்தினது, அதாவது செலெக்ஷன் வச்சது சரி, இந்த இப்போ போயிட்டு வந்தது எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி தான் வந்தது. இதையும் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றக்காண்டி தான் சொல்லியிருக்கோம். தொடுகை பார்வையற்றோரின் படைப்பாக்க தளம், உரையாடலும் உரையாடல் நிமித்தமும்